15 அடி உயரமுள்ள நடைபாதையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சிறுவர் பின்னர் முதலைகளிடம் சிக்கியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல ஒரு உயிரியல் பூங்கால 3 வயது சிறுவன் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கான். அப்போ அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்து அந்த சிறுவனை தூக்கி வீசியிருக்காரு. அந்த சிறுவன் வந்துட்டு முதலைகள் இருக்கும் இடத்துல விழுந்திருக்கான். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முதலைகள் அவனை தாக்கியிருக்கு. அவசரமா அங்கிருந்து அவனை மீட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவனோட உயிருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் 5 அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு அந்த சிறுவனுக்கு. இதை தொடர்ந்து இன்னும் 2 அறுவை சிகிச்சைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெற்றோர்களும் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து அந்த மர்ம நபர் யாரு, கொலை நோக்கத்துக்காக தான் அதை பண்ணாரான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பின்னர் ஜாமீன்லையும் விடுவிச்சுட்டாங்க. அவருக்கு மன வளர்ச்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் தீவிரமான விசாரணையும் போயிட்டு இருக்கு.